காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ல மறுபடியும் வடகலை தென்கலை பிரிவினர்களுக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் இந்த மாதிரியான ரெண்டு பிரிவுகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இப்போ வழக்கமா நடக்கக்கூடிய ஒண்ணா மாறி இருக்கு. வடகலை பிரிவினர் சாலவாக்கம் காவல் நிலையத்துல இது தொடர்பா புகார் தெரிவிச்சிருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பக்கத்துல இருக்கு பழைய சீவரம் பகுதி. இந்த பகுதியில மாட்டு பொங்கல் அன்னைக்குதான் வரதராஜ பெருமாள் அங்க இருக்கக்கூடிய மலை மேல எழுந்தருளுவாரு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலை மேல எழுந்தருள்றதுக்கு அன்னைக்கு காலையிலேயே பெருமாள் அங்க போறது வழக்கம். அதை தொடர்ந்து பார்வேட்டை உற்சவத்துல மாலை பொழுதுல பெருமாள் ஊர்வலமா வருவாரு. 5 கிராமங்கள் பெருமாளோட அவரு எழுந்தருளி காட்சி அளிக்கிறது வழக்கமா இருக்கு. இந்த நிகழ்வுக்காக பெருமாள் காலையில அங்க கிளம்ப இருக்கக்கூடிய சூழல தான் பாடல் பாடும் நிகழ்வு நடந்திருக்கு. இந்த பாடல் பாடும் நிகழ்வுல தான் மறுபடியும் வடகலை தென்கலை பிரிவினர்களுக்கு இடையில கடும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. வடகலை பிரிவினர் தான் கோயில்ல பாடல் பாடணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு இருக்கிறதா கூறப்படுது. ஆனா தென்கலை பிரிவினர் பாடல் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வடகலை பிரிவினர் கடும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருந்திருக்காங்க. ஆனா தென்கலை பிரிவினரோ இந்த நீதிமன்ற உத்தரவு கோயிலுக்குள்ளதா செல்லும், வெளியே செல்லாது அப்படின்ற மாதிரி அவங்களும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதா கூறப்படுது. இதை தொடர்ந்து வடகலை பிரிவினர் சாலவாக்கம் காவல் நிலையத்துல இது தொடர்பா புகார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சமீப காலமாகவே இந்த கோயில்ல எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனை அடிக்கடி வெடிச்சிட்டே இருக்கு. இது பக்தர்கள் மத்தியில முகசுளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா கூறப்படுது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.